திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் முதல் அரிஸ்டோ பாலம் வரை இருந்த ஆக்கிரமிப்பு கடைகள் மாநகராட்சி சார்பில் இடித்து அகற்றப்பட்டன. இது குறித்தான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் கதிரவன் இணைகிறார். வணக்கம் கதிரவன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருச்சி மத்திய பிரிவில் அருகே ஜங்ஷன் ரயில் நிலையம் பகுதியிலிருந்து அரிஸ்டோ பாலம் வரை ஆக்கிரமிப்பு உணவு கடை, பழக்கடை, பெட்டிக்கடை 30க்கும் மேற்பட்ட கடைகள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜங்ஷன் ரயில் நிலையத்தின் வழிமுறையின் எதிர்ப்புறம் பழக்கடைகளில் குறிப்பாக திண்டுக்கல் பிரியாணி கடை என்ற கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடைகளில் தினமும் அதே நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலை நிறுத்தப்பட்டு உணவு அருந்தி செல்கின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ஒரு சில நேரங்களில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இது தொடர்பாக தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் புகார் வந்தவுடன் இருந்தன. இதனை அடுத்து மாநகராட்சி நிர்வாகத்திலும் நெடுஞ்சாலைத்துறையினரும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என அங்கு செயல்படும் கடைகளின் உரிமையாளருக்கு நோட்டீஸ் அளித்திருந்தனர். ஆனால் இதுவரை ஆக்கிரமிப்பு அகற்றாமல் இருந்தால் இன்று மாநகராட்சி துறையினரும் நெடுஞ்சாலைத்துறையினரும் பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு ஆக்கிரமிப்பை அகற்றி வருகின்றனர். ஒரு சில கடை உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனாலும் போக்குவரத்துக்கு சாலை ஆக்கிரமிப்பு இடங்களை அகற்றி வருகின்றனர். மேலும் கடைகள் செயல்பட்டு வந்தாலும் சாலையில் போக்குவரத்து எதிராக வாகனங்கள் நிறுத்தக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.